சரோ என்னங்க சரோ, அந்த லாரி கம்பெனி கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு சரோ. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஊர்ல எத்தனையோ லாரி கம்பெனி இருக்கு, அதுல நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னா என்னால நம்பவே முடியல. 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் கண்ணால பார்த்ததே இல்ல. ஏன் செக்கா கூட இப்பதான் முதல்ல பாக்குறேன். நீண்ட நாள் கனவு சரோ. நாமளும் 1-2 லாரி வச்சுக்கிட்டு லாரி சர்வீஸ் நடத்துறோம்னு பேசிட்டு இருந்தது போக உண்மையாவே நம்ம கம்பெனிக்கு நிறைய லாரி வரப்போகுது. நம்ம ஆபீஸை சுத்தி லாரிங்களா நிக்கணும். பிஸியா 24 மணி நேரமா போயிட்டு வந்துட்டு இருக்கணுங்கிறது எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இனிமே நம்ம ஆர்டருக்காக யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க வேண்டியதில்லை. இவங்களுக்கே தொடர்ந்து ஓட்டிட்டு இருந்தாலே போதும். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டா போதும் சரோ. தொடர்ந்து நமக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் சரோ, நான் கிளம்பும் போது உன் முகத்தை பார்த்து போகும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு. ஏன்னா உன் முகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இல்லங்க, இதெல்லாம் உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் ஆண்டவன் கொடுத்த பரிசுங்க. இல்ல சரோ, நான் சொல்றதுதான் கரெக்ட். சரி வாங்க சாப்பிடுவோம். சரி, ரொம்ப நாள் கழிச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கயாவது வெளில போயிட்டு வந்துடலாமா? எங்க போறது? எங்கயாவது போலாம், வாங்க போயிட்டு வந்துடலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம். சரி சாப்பிடலாம், நான் கண்டிப்பா வெளில போறோம். சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஹலோ சார், கொஞ்சம் லீலாவை கூப்பிடுறீங்களா? யார் லீலாவா? ஆமாங்க. ஏன் சார் சும்மா வேஸ்ட்டாக ஃபோன் பண்ணிக்கிட்டு? அந்தம்மா வரமாட்டாங்களாம். கொஞ்சம் தயவு செஞ்சு. ஆமாம், நீங்கள் யாரு? நான் உங்கள் மாமனாருங்க. மாமனாரா? ஆமாம். ஏம்மா லீலா, உங்கள் மாமனார் பேசுகிறாராம்மா. என்னம்மா நீயே வந்து நேராக பேசிக்கம்மா. ஹலோ லீலா, நான் தாம்மா பேசுகிறேன். மாமா, என்ன மாமாச்சு? அம்மா, இந்த பையலுக்கு நிஜமாவே கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுப்பா. ஐசியூல ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஏன் மாமா, கரண்ட் ஷாக் தற்செயல தான் நடந்ததா இல்ல வேணும்னு அவரே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கணும்னு கைய வச்சாரா? தெரியலம்மா, உயிரோடவே நம்மள கொண்டுகிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துருமா. வரேன் மாமா. சார், எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்னம்மா இது, வேலைக்கு சேர்ந்த முத நாளே இப்படியா லீவ் கேட்க கூடாதுமா? இல்ல சார், என் ஹஸ்பண்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ரொம்ப சீரியஸா இருக்கிறதா போன் வந்தது. சரிம்மா, நீ போமா. தேங்க்யூ சார். லீலா, என்ன மாமா நடந்துச்சு? புலி வருதுங்கிற கதையா போச்சுப்பா. நீ வேலைக்கு போன அத்தரத்துல கோவமா உள்ள போனவன் தெரியாம சுவிட்ச் போர்ட்ல கை வச்சிருப்பான் போல் இருக்கு. கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாமா. சத்தம் கேட்டு என்னன்னு போய் பார்த்தேன், அளவுங்களமா கிடந்தாமா. அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கம்மா. டாக்டர் என்ன சொல்றாரு மாமா? ரொம்ப சீரியஸ்னு சொன்னாங்கம்மா. ஐசியூல வச்சிருக்காங்க. அவன் தலையெழுத்து போல நடக்கட்டு. நாம என்ன பண்ண முடியும்? மாமா, ஒருத்தர் நிஜமாவே இந்த நிலைமையில இருக்கும்போது அவர் செஞ்ச நல்லதை பத்தி தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கெட்டதை பத்தியில யோசிக்க கூடாது. சிஸ்டர் சிஸ்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். வைஃபா? எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு உடனே வந்துருங்க. தேங்க்யூ சிஸ்டர். மாமா, நான் அவரை பார்த்துட்டு வந்து.
பாத்தியம்மா? பார்த்தேன் மாமா. டாக்டர் டாக்டர் உள்ள ஷாக் அடிச்சிருக்காரே. அவர் இப்போ மிஸ்டர் ரவி, ஆ, நீங்க நான் அவரோட வைஃப். ரொம்ப கடுமையான ஷாக்மா. மனுஷனோட மூளை ஓரளவுக்கு தான் அதிர்ச்சியை தாங்கும். அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப கடுமையான அதிர்ச்சி. அது எந்தெந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும், மூளையை எப்படி தாக்கும்னு இப்போ சொல்ல முடியாது. 4-5 நாள் ஆகும். லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். என்ன லீலா, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? மாமா, நீங்க தானே சொல்லுவீங்க நடக்கிறது நடக்கட்டும்னு. பாப்போம். ரிசப்ஷன் போய் இந்த பில்லை காட்டிடுங்க. லீலா, உங்ககிட்ட பணம் இருக்காமா? என்ன ஆச்சு சம்பந்தி? எப்படி இவ்வளவு பெரிய ஷாக்கு? சம்பந்தி, பாத்ரூம்ல குளிக்க போனவன் தெரியாதனமா ஹீட்டர்ல கை வச்சுட்டான். ஷாக் அடிச்சு விழுந்துட்டான். லீலா, உனக்கு மட்டும் ஏன் இப்ப இப்படி எல்லாம் ஆகுது? இவ யாருக்கு என்னப்பா பாவம் பண்ணா? ஏன் இவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அக்கா, நீ பயப்படாதக்கா. அழாதக்கா. அழாம என்னடி பண்ண சொல்ற? நீ 2 பொட்ட பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? லீலாவே தைரியமா இருக்கு. நீ எதுக்கு பயமுறுத்திட்டு இருக்க? சும்மா தொண பேசி. இது பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா சும்மா இருங்க. ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்க. அது மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். இது என்ன அது மருந்துச்சிட்டா? அப்பா, பில்லு கட்டணுமா? அப்படியா? சரி, என்கிட்ட கொடு, நான் போய் கட்டு வரேன். அப்பா, உங்ககிட்ட எதுப்பா பணம்? என்கிட்ட பணம் இருக்குதுமா, நான் தயாரா தான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் இல்ல இப்படி செலவாகும்னு. நான் எடுத்து ஏய் ஏய் ஏய், அழக்கூடாதுமா. நான் எதுக்காக இருக்கிறேன்? இப்படி பயப்படக்கூடாது. ஏய், ஒன்னாவதுரா, ஒன்னாவது. அப்பா எதுக்கு இருக்கிற? அப்பா எதுக்கு இருக்கிற? என்ன இது? சமாதானப்படுத்து. சமதி, நான் போயிட்டு வந்துடுறேன். அழுது லீலா, அவருக்கு ஒண்ணு ஆகாது. கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுப்பா. அப்படியே ஓரத்தில் வண்டி நிப்பாட்டுப்பா. மாப்பிள்ளை வந்து காசு தருவான். வட வட வட. கொஞ்சம் முன்னாடி போப்பா. விஜய், ஜாக்கிரதை. விஜய், நீ இங்கேயே இரு, நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். ஆர்த்தியம்? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். எதுவும் வேண்டாம். என்னமா அது? ஆர்த்தி எடுக்கிறது முறமா? ஆர்த்தியும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். என்ன நீ இது? தெரியலையே. விஜய் 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 விஜய், என்னம்மா? ஆரத்தி எடுத்த உடனே உள்ள போறது தானே மாற? விஜய், என்ன விஜய்? விஜய் விஜய் விஜய், சொன்னா கேளு. விஜய் சொன்ன பாத்தியா? பார்த்தேன். அந்த பொண்ணு பேசுனதும் கோபி முகம் போன போக்கையும் பார்த்தேன். பிரமாதம். என்னமோ முகம் சுளிக்காத புருஷன் பீத்திட்டாங்களே, இப்ப பாத்தியா? என்னமோ உலக மகா தம்பதிகள் ஒற்றுமை இலக்கணம்னு பேசிக்கிட்டாங்களே, எப்படி பிரிச்சுட்டோம் பாத்தியா? டே, நம்ம விவரமான ஆளுங்கடா, மூளை ஜாஸ்தி. சார் முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுவும் வாங்கணுமா? இதெல்லாம் எடுத்து பீரோல வச்சிடலாம்ல? உங்க உதவி ஒண்ணு தேவையில்ல. நீங்க எந்த ஒத்தாசையும் செய்ய வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் சொன்னது நீங்க கேட்கல. இத பாருங்க, இனிமே நீங்களும் என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உங்ககிட்ட பேசல. பேசினதெல்லாம் போதும். விஜய், இது நான் ஏன் இத பாருங்க, இனிமே நான் பேசலன்னு சொல்லிட்டேன்.
ஹலோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? நான் தான் பேசுறேன். ரவிக்கா? லீலா எங்க இருக்காங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? இப்ப எப்படிங்க இருக்கு? ஓ சரிங்க. அப்பா, ரவிக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்சு. ஐயோ, ஷாக்கா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கப்பா. போலாமா? வா வா, போய் பார்த்துட்டு வந்துரும். மாமா இருங்க, நான் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன், போலாம். கோபி, வண்டியை கட் பண்ணிட்டியா? இப்பதானே கட் பண்ணேன். சரி, நான் வேற வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேன். வாடா, சீக்கிரம் போனா போ. என்னங்க, எங்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சா? கிளம்பி போயிட்டே இருப்போம் சரோ. போற வழியில ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுருவோம். அப்புறம் நேரா பீச்சுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் வெளில எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடும். சரிங்க. ஃபோன் எடு. ஹலோ, அப்படியா? இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல? சரி. என்ன சரோ, என்ன விஷயம்? யார் போன்ல? ரவிக்கு ஷாக் அடிச்சிருச்சா? ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரா? ஐசியூல இருக்காரா? சரி, போட்டிட்டு வா. போட்டிட்டு வாங்குறேன்ல. எங்க போறோம்? போட்டிட்டு வா, ரவியை பார்த்துட்டு வந்துடும். லீலா, கவலைப்படாத, இங்க நல்லா கவனிச்சுப்பாங்க லீலா. நான் விசாரிச்ச வரைக்கும் நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை காப்பாத்துறது இருக்கட்டும், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்? அவர் எப்பவும் ஹீட்டர் போட்டு தான் குளிப்பாரு. ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்னமா கேள்வி இது? இந்த நேரத்துல இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. தைரியமா நாம தான் சமாளிச்சு போகணும். என் வாழ்க்கையை நிம்மதி இல்லாத பழப்பாயிடுச்சு மாமா, நிம்மதி இல்லாத பழப்பாயிடுச்சு. யார் வாழ்க்கையில தான் நிம்மதி இருக்குமா? ஏமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. சாக்கு அடிச்சப்போ இன்னும் ஒரு நிமிஷம் நீடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? மாரியா தாபையில மூடி அண்டை வலி பேசிட்டு. ஆகாது லீலா. லீலா, 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 என்னாச்சு? என்னாச்சு? எல்லாம் என் தலைவிதி காரியம். லீலா, இல்ல, இப்ப எப்படி இருக்காரு? பிரச்சனை எதுவும் இல்லையா? அண்ணே, டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் தான் சொல்லணும். எப்படி ஆச்சு? வீட்டுல குளிக்கிறதுக்கா ஹீட்டரை போட்டு கைய வச்சிருப்பா போல, ஷாக் அடிச்சிருச்சு. அழாதம்மா. ஆகாது லீலா. அது சரியா போயிடும். லீலா, அந்த சனியை பிடிச்ச ஹீட்டரை போட்டு தான் குளிக்கணுமா? ஏன் அடுப்புல வெந்நீர் போட்டு குளிக்க கூடாது? அவர் எப்பவும் ஹீட்டர் போட்டு தாக்க குளிப்பாரு. ஏன் லீலா, எப்பவுமே ஹீட்டர் போட்டு குளிக்கிற மனுஷன் அன்னைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கணும்? ஏன் லீலா ரவி இப்படி இருக்காரு? எனக்கு எப்படிக்கா தெரியும்? நான் வேலைக்கு போற எரிச்சல்ல இருந்திருப்பாரு. அதே நேரத்துல போய் ஹீட்டர் போட்டுப்பாரு. ஷாக் அடிச்சு இப்படி படுத்துட்டு இருக்காருங்க. ஏன் லீலா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா சொல்ற? இல்ல, அவருக்கு யதார்த்தமா தான் ஷாக் அடிச்சதா? இல்ல நீ வேலைக்கு போறதுனால அவர் வேணும்ட்டு போய் கரண்ட கை வச்சாரா? தானோ, என்ன பேசுற நீ? இல்ல சரோ, அவர் அந்த மாதிரி மனுஷன். டாக்டர் எப்படி இருக்காரு? நீங்க யாரு? நான் அவரோட சகல தான். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. நாளைக்கே ஐசியூல இருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஒரு 4 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் வாங்க.
இல்ல அக்கா அங்க பாருங்க அங்க பாரு ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா இதெல்லாம் ஐயோப்பா எனக்கு பயமா இருக்கு லீலா ஒண்ணு ஆகாது. என்னக்கா பேசுகிறீங்க அதான் சொல்லிட்டாங்கல்ல ஒண்ணும் இல்லன்னு. இல்லக்கா அக்கா அப்பா அழாதம்மா. அக்கா அக்கா இல்லக்கா என்ன என்ன சொல்றாங்க மாமா மாப்பிள்ள என்ன இல்ல இல்ல அது ஐசியூல இருந்து வார்டுக்கு மாத்துறத பத்தி பேசிட்டு ஏன் மாமா அதுதானே மாமா டாக்டர் எங்கேயே சொன்னாரு இல்ல அது போக எவ்வளவு செலவாகும் அதுலாம் டீட்டெயிலா கேட்டுட்டு இருந்தோம். அதான். இல்ல 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 நீங்க போய் சொல்லுங்க இல்லம்மா. நீங்க போய் சொல்லுங்க இல்லக்கா நீங்க போய் சொல்லுங்க ஏதோ சொல்லிருக்காரு டாக்டர் வேற ஏதோ சொல்லிருக்காரு மாமா மாமா சொல்லுங்க மாமா டாக்டர் வேற ஏதோ சொல்லிருக்காருக்கா ஏதோ கெட்ட செய்தி தான் சொல்லிருக்காரு அப்பா அப்பா இவன் மறைக்கிறாங்க டாக்டர் ஏதோ சொல்லிருக்காரு வேற ஏதோ சொல்லிருக்காரு அக்கா வேற ஏதோ சொல்லிருக்காரு சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அக்கா டாக்டர் வேற ஏதோ சொல்லிருக்காரு சொல்ல மாட்டீங்க ஐயோ என்கிட்ட மறைக்கிறாங்க டாக்டர் வேற ஏதோ சொல்லிருக்காரு